Hi friends, welcome to SV Fashion. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நைட்டியோட லெந்த் வந்து கம்மி பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நைட்டி எடுத்துக்கலாம். இப்போ நைட்டியோட நல்ல பக்கம் சைடு மேலே இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட லெந்த் எவ்வளோங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே உள்ள பார்ட்டை கட் பண்ணியும் தைக்கலாம், மடிச்சும் தைக்கலாம். இப்போ நான் வந்து உள் பக்கமாக ஃபர்ஸ்ட் நைட்டியை திருப்பி எடுத்துக்கிறேன். இப்போ நான் நைட்டியை வந்து உள் பக்கமாக திருப்பி வச்சுருக்கேன். இப்போ இதோட லென்த் வந்து எனக்கு 47 இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம எப்போவுமே எப்படி அளப்போம்னா ஷோல்டரோட இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். இதுலேருந்து கீழே வந்து நமக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 50 இருக்குது. நமக்கு தேவையான அளவு வந்து 47 இருந்தால் போதும். ஸோ இந்த 3 இன்ச் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி தைக்கணும். இப்போ அதுக்காக என்ன பண்ணணும்னா 3 இன்ச் கிட்ட நான் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். கீழே இருந்து, அதாவது கீழே இந்த மடித்து தைச்சிருக்காங்கல்ல அந்த இடத்துலேருந்து 3 இன்ச் கரெக்டாக வச்சுட்டு அங்கே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு நடுவில் ஒரு 1.5 இன்ச் கிட்ட நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா இப்போ நமக்கு இது வேண்டாம், எக்ஸ்ட்ரா பீஸ் வேண்டாம், கட் பண்ணிட்டு தைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இது அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா இந்த துணியை வந்து மடித்து தைச்சா போதும், நான் திருப்பி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து இதை அளவை வச்சு இங்கே இந்த இடத்துல சென்டராக வச்சு இந்த மடிப்பில் ஒரு மடிப்பு வச்சு இப்படி மடித்து நம்ம தைச்சிக்கணும். இந்த இடத்துல தையல் போட்டுடணும். ஸோ அதுக்காக நான் வந்து 2 மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் சைடும் மார்க் பண்ணிக்கணும். அதுமாதிரி நைட்டியோட பேக் சைடு உள் பக்கம் ரெண்டுமே உள் பக்கமாக பார்த்து நம்ம வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கணும். நான் இப்போ அது மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடும் அது மாதிரி மார்க்கிங் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து அந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லையா சைடில், அந்த சைடு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது எதுக்காக நான் வந்து அவங்க மடித்து தைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, கட் பண்ணாமல் இதை வந்து தண்ணியில் நனைச்சதுக்கப்புறம் துணி வந்து மேலே ஏறிடும். ஸோ அதனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மேலே ஏறிடும். அதனால் இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டா திருப்பியும் வந்து நம்ம தேவைன்னா ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பிரித்து விட்டுட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கட் பண்ணாமல் மடித்து தைச்சிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங் போட்டிருக்கேன், மேலே ஒரு மார்க்கிங் போட்டிருக்கேன். இப்போ இங்கே கீழே மடித்து தைச்சிருக்காங்கல்ல அந்த மடிப்பை மேலே உள்ள மார்க்கிங்க்கு நேராக கொண்டு வரணும். கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு, ஏன்னா நமக்கு இதுதான் கரெக்டான அளவு. அதுக்கப்புறமா இதை இன்னொரு மடிப்பு மடித்து நம்ம தையல் போட்டுக்கணும். கரெக்டாக இந்த லைன் மேலேயே இந்த மடிப்பை வச்சு தைச்சிட்டே வரலாம். நமக்கு கரெக்டாக இந்த ஜாயிண்ட் வரப்போயும் இந்த தையலும் ஒரே இடத்துல வர மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து முடிச்சிருக்கோம். இப்போ இந்த பேக் சைடுக்கும் நம்ம அதே மாதிரி அதே அளவில் மடித்து தைச்சிட்டு வரணும். இப்போ கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட நம்ம வந்துட்டோம், ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்துட்டோம். எப்போவுமே இந்த மாதிரி ஜாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு இடையில வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும். கரெக்டாக அதே இடத்துல வந்து நிற்கும். இல்லைன்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் லூஸ் வந்துடும் இடையிலேருந்து ஆரம்பிச்சோம்னா. ஸோ அதனால் எப்போவுமே ஜாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மடிப்பு வச்சு தையல் போட்டுட்டோம். இப்போ அடுத்தது இன்னொரு மடிப்பு தையல் போட போகிறோம். இங்கே தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே மடித்து வச்சு இந்த சைடு ஒரு தையல் போடணும். அதுவும் கரெக்டாக அந்த தையல் ரெண்டும் ஒரே இடத்துல வர மாதிரி வச்சு தையல் போடணும். இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து தைக்கும் போது இடையில வந்து உள்ளர எதுவும் துணி சுருங்கிட்டு இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு தைக்கணும். ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே வந்து நம்ம முடிச்சிடணும். இந்த பக்கம் இந்த சைடு ஒரு தையல் வந்து நம்ம போட்டுருக்கோம். ஸோ இப்போ இவ்வளோ தான் நம்ம வந்து நைட்டில் வந்து ஹைட் வந்து கம்மி பண்ணுறது. இது சில பேர் ஏன் கட் பண்ணிட்டு தைக்கிறாங்கன்னா, கீழே வந்து இது மாதிரி 2 மடிப்பாக மடிக்கும் போது கீழே வந்து வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கீழே கட் பண்ணிட்டு தைக்க சொல்லுவாங்க. சில பேர் துணி சுருங்கிடுச்சுன்னா அதை வந்து திருப்பி யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த தையலை பிரிச்சுட்டு ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக மடித்து தைக்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் இதை வந்து மடித்து தான் தைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிட்டு கூட தைச்சிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து நைட்டி வந்து எப்படி ஹைட்டு கம்மி பண்ணுறதுங்கிறது பார்த்துருக்கோம்.
இதை முடிச்சுட்டு இதோட லென்த் வந்து நமக்கு 47 இருக்கணும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்வி ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.